தென்காசி அருகே கடன் தொகை செலுத்த தாமதமாக்கிய நபரை வீடு தேடி வங்கி ஊழியர்கள் மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் தொடர்பான வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகரில் வசித்து வருபவர் ஹரி. இவர் தனது தாயின் மருத்துவ செலவிற்காக தனியார் நிறுவனத்திடம் இருந்து 50,000 தொகையை கடனாக பெற்றுள்ளார். இதனையடுத்து வேறு பணியில் சேர்ந்தது காரணமாக அவரால் கடன் தவணையை சரிவர கட்ட முடியவில்லை. இதனால் அபராத தொகையுடன் சேர்த்து வட்டி கட்டி வந்த அவர் சில தினங்களாக பணம் செலுத்தாமல் இருந்துள்ளார். இதனால் சம்பவத்தன்று ஹரியின் வீட்டிற்கு வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் தவணை தொகையை உடனடியாக கட்ட வேண்டும் என்று அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. ஹரியை வீட்டிற்கே சென்று ஊழியர்கள் மிரட்டிய சம்பவம் தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் அடாவடி வசூலில் ஈடுபட்ட நிதி நிறுவன ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.